ஜோதிட காலச்சக்கரத்தில் 6வதா வரக்கூடிய ராசி தான் இந்த கன்னிராசி. இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்க பொறுத்த வரைக்குமே எவ்வளவு ஒரு சோதனைகள், கஷ்டங்கள், இடர்கள் வந்தால் கூட அதை எல்லாமே சாதனையாக மாற்றி ஒரு வல்லமை படைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கன்னிராசி சொல்லலாம். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல ஒரு அறிவாயுதத்தால் உலகை வெல்லக்கூடிய ராசி. அதே நேரத்தில் இந்த ராசிக்காருக்கு கூச்ச சுபாவம் கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க வாழ்க்கையில் பல சோதனைகள், பல கஷ்டங்கள் வந்தால் கூட அதற்கு என்ன செய்யணும், அடுத்து எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு அறிவில் நல்ல ஒரு திறமை வாய்ந்த ஒரு ராசி தான் இந்த கன்னிராசி. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே மற்றவங்ககிட்ட பேசி மற்றவங்கள ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்குமே இது ஒரு நில ராசி, ரொம்ப பொறுமையாக இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் புதனோட தசா காலத்தில் அதிக ஒரு லாபத்தையுமே பெறக்கூடிய ஒரு ராசியுமே இந்த ராசி தான். சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இவங்க எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அதே நேரத்தில் இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்போவுமே யோகமாக இருக்க என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இவங்க வாழ்நாளில் எப்படிப்பட்ட ஒரு யோகங்கள்லாம் படைத்தவங்க அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விளக்கமாக சொல்லியிருக்கோம். வீடியோ பாருங்கள், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்க எப்போவுமே பார்த்திங்களா புதன் பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே ஒரு புத்தி கூர்மையுடனும் ஆதிக்க குணத்தோடனும் இருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூட் ரெடி பண்ணி அந்த பாணியில் செயல்படக்கூடிய ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதில் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்க எப்போவுமே ஒரு எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்க நினைப்பாங்க. தங்களோட எண்ணங்களை அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்பாதவங்க. அதே நேரத்தில் இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே கூச்ச சுபாவம் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அடுத்தவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக பழக மாட்டாங்க. இவங்களுக்கு அதிக நண்பர்கள் இருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் தான். இருந்தால் கூட இவங்களுடைய புத்தி கூர்மை திறமையை தரக்கூடிய புதன் பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால ஒரு எல்லா துறையிலையுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. எழுதுவதிலையும் சரி, வாசிப்பதிலும் சரி இவங்களுக்கு ஆர்வம் அதிகம். அதே நேரத்தில் கணிதம், வணிகவியல் பாடங்களில் ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க. பொதுவாகவே இவங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையை ரொம்ப ரசிக்க தெரிந்தவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே எடுத்த ஒரு காரியத்தை முடிக்கும் வரைக்கும் ரொம்ப சிறப்பாக போராடி அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்க தங்களோட அழகு மற்றும் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ள நினைப்பாங்க. குறிப்பாகவே இவங்களோட உணவு பழக்கம் அப்படிங்கிறது காலத்துக்கு ஏற்ப மாறுபடும். இவங்களை பொறுத்த வரைக்குமே கலைத்துறையில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. புத்திசாலித்தனமாக நுட்பத்தோடு செய்யக்கூடிய வேலையில் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ராசி. இவங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதில் ஒரு அர்ப்பணிப்போடு செயல்படுவாங்க. ஏனோ தோனோ அப்படின்னு செய்ய மாட்டாங்க. ஒரு வேலை செஞ்சால் அது பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே நேரத்தில் வங்கித்துறை, கணிதம், எழுதுத்துறை, கலை, பேச்சு போன்ற துறையில் ரொம்ப சிறப்பாக சாதிக்க முடியும் இந்த ராசியில் பிறந்தவங்க. புதனே ஆளக்கூடிய இந்த ராசி வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு செயல்பட முடியும். அதே நேரத்தில் தலைமைத்துவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இவங்க எந்த ஒரு அணியும் சிறந்த முறையில் நிர்வகிக்க முடியும். சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைச்சிருக்கு, இந்த காலகட்டத்தில் அவங்க எந்தெந்த விஷயத்தில் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொந்த திறமையால் பலதை சாதிக்கக்கூடிய நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கன்னிராசிக்காரு தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் ஒரு கலவையான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பணவரப்பு திருப்திகரமாக இருந்தால் கூட அவசரமாக ஒரு முடிவெடுப்பீங்க இல்லையா, அதை மட்டும் குறைச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். வியாபாரத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும். வேலையிலையுமே அதிக பொறுப்புகள் உங்களுக்கு இந்த டைமில் அதிகமாக இருக்கும். மேலும் உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அதே நேரத்தில் தில்லை காளியை வழிபடுவது உங்களுடைய ராசிப்படி இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகளுமே காத்திருக்கு.
அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் எல்லாம் அமைஞ்சிருந்தா கூட ஒரு சில விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். புதிய தேடல்கள் பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ராசி அதிபதி புதன் 4, 7ஆம் அதிபதி குருவோட பரிவர்த்தனை பெற்றதுனால நீச்ச பங்க ராஜயோகம் பெறுகிறாரு. ஸோ மனதளவில் உங்களுக்குள்ள ஒரு தைரியம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் நேர்மறையான ஒரு சிந்தனையோடு செயல்படுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். வியாபாரத்துலேயுமே ஒரு லாபகரமான சூழலானது உங்களுக்கு இருக்கும். வேலையில் நிலவி வந்த சாதகமற்ற சூழல்கள் படிப்படியாக குறையும். மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப அருமையான வாய்ப்புகள் அமையும். அரசு பணியில் இருந்து வந்த இழுபறிகள் விலகும். சக ஊழியர்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது மறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் கடன் பிரச்சனை தீர்க்க உதவிகள் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பல உறவுகளில் பல கசப்புகள், மனக்கசப்புகள் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் முடிவிற்கு வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால குடும்ப விஷயங்களில் ரொம்ப பொறுமையாக இருங்க. குழந்தைகளோட எண்ணங்களை அறிந்து செயல்படுங்க. அதே மாதிரி உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்படிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். தினமுமே மகாவிஷ்ணு அஷ்டோத்திரம் படிக்கிறது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இன்னும் உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அதே நேரத்தில் புதன் பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப அருமையான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அமையும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே கலவையான பலன்கள் தான் நிறைய உங்களுக்கு காத்திருக்கு. எனவே கன்னி ராசிக்காரர் இந்த வாரம் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னாடி ரொம்ப கவனமாக சிந்திங்க. அதே மாதிரி வாரத்தோட தொடக்கத்தில் அவங்களோட ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படலாம். இந்த நேரத்தில் திட்டமிட்ட பணிகளில் தேவையில்லாத தாமதங்கள் அல்லது தடைகள் ஏற்படுவதனால உங்களோட மனம் பார்த்திங்களா அமைதியற்று காணப்படும். வாரத்தோட நடுப்பகுதியில் உங்களோட குழந்தைகளோட கருத்து வேறுபாடுகள் அல்லது சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் உங்கள் மீது பழி சொற்களுக்கு வழிவகுக்க வாய்ப்புகளானது அமையும். அதே நேரத்தில் எந்த ஒரு செயலையும் செய்ய வேணாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. வாரத்தோட பிற்பகுதியில் பணி செய்யக்கூடிய வல்லுநர்கள் பணியிடத்தில் தங்களோட நல்ல பெயரை பேணுவதற்கு கூடுதலான ஒரு முயற்சிலாம் செய்யுங்க. கடின உழைப்பையும் செலுத்த வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த 23 முதல் 28 வரைக்குமே உங்களுக்கு இந்த வாரத்தில் சுகம் செல்வங்களை தரக்கூடிய சுக்கிரன் ரிஷபராசியில் நுழைந்து ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறாரு. ஸோ இது ஒரு முக்கிய யோகங்களில் ஒன்றான மாளவிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்களா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல அம்சங்கள் நிறையாவே இருந்தால் கூட ஒரு சில கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதி சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பணி செய்யக்கூடிய இடத்துலையுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு இழந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அது உங்களுக்கு மன சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கலாம். அதாவது உங்களுக்கு மன உளைச்சல் அதிகரிக்கும். சக ஊழியர் ஒருவருடான இடைவெளி அதிகரிக்க கூடும். வாரத்தோட தொடக்கத்தில் பணம் தொடர்பான ஒரு சில நல்ல செய்திகள்லாம் உங்களை தேடி வரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த புதிய செயல்பாடுகளில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க. அதன் விளைவாக உங்களோட உடல் நலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இருக்கக்கூடிய இளம் நபரால் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே காதல் உறவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட தரப்பிலிருந்து நீங்கள் கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பு அப்படின்னா நல்ல ஒரு உதவி பண்ண ஒரு ராசி தான் இந்த ராசின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் வாரம் ரொம்ப மிதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நேரமாக அமைஞ்சிருக்கும். சில இடங்களில் வேலையில் அழுத்தம் இல்லாமல் இருக்கும். சில இடங்களில் உங்களுக்கு சவால்கள் நிறைந்ததாக கூட இருக்கும். ஆனால் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த காரியம் கொஞ்சம் தடை இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் நல்ல ஒரு விற்பனையும் நல்ல வருமானமும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் நீங்கள் புதிய முயற்சி ஏதாவது செய்யணுங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் தான். குடும்பத்தில் புரிந்துணர்வு இல்லாத ஒரு நிலையானது ஏற்படும். குழந்தைகளாலேயுமே உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் குடும்பத்தோட குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க.
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே அலுவலகத்தில் ஒரு இலக்கமான சூழ்நிலை தான் இருக்கும். எதிர்பார்த்த மாறுதல் வர தாமதமாகலாம். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் ஏதாவது விரிவுபடுத்த ஒரு ஏற்ற நேரமாக தான் இந்த நேரமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த விவகாரங்கள் தீரும். குழந்தைகளால் சிரமங்கள் ஏற்படலாம். பெரியவங்களோட அன்புமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குழந்தைகளோட கல்விக்காக சேமிப்பில் ரொம்ப அக்கறை செலுத்துவீங்க. புதிய முதலீடுகளில் நீங்கள் நம்பிக்கை இறங்கி செய்யலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமை எல்லாமே வெளிப்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. 10ல் குரு இருக்கிறதுனால அரசு ஊழியர்கள் அதிகமான வேலை அழுத்தத்திற்கு உட்பட வேண்டிய ஒரு சூழலானது இருக்குது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னா, வியாபார விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்காதீங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் தான். புதிய முதலீடுகளை ரொம்ப கவனமாக செய்யுங்க. அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தங்களோட குடும்பம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் இது எல்லாத்தோட தேவைக்காகவே நீங்கள் பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கோங்க. பெரியவங்களோட ஆசையுமே உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கல்வியிலே உலகம் எல்லாம் உயர்ந்து நிற்க தொல்வி புயல் தோன்றுகின்ற உயிர்க்கெல்லாம் பல்கலைகள் தருகின்ற மதிமகனே செல்வத்திற்கு அருள் செய்வாய் போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நீங்கள் சொல்லலாம். தினமுமே சொல்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.